தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைந்து வீடு திரும்ப பிரார்த்திப்பதாக அதிமுக தொண்டர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கள் மனசே உடஞ்சி எல்லாம் ஹாஸ்பிட்டலாண்ட ராத்திரிலேருந்து உட்காந்து இருக்கிறோம். அம்மாவுக்கு ஆண்டவர் ஆயுசு நாளில் கூட்டி கொடுக்கணும் நாங்கள் சாமிகிட்ட ஜெபம் பண்ணுறோம். கோவிலில் விரதம் இருந்துட்டு வரவங்களுக்கு பசி அந்த விரதத்தை கோயிலே முடிச்சு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பின குலதெய்வம் அது. எங்க அம்மாவுக்கு எதுவுமே வராது. எங்க அம்மா நல்லா தான் இருப்பாங்க. எங்க அம்மா 100 ஆயுசு நல்லா இருப்பாங்க. இது தமிழ்நாட்டை ஆள போறாங்க. எங்க அம்மாவுக்கு எதுவும் வராது. எங்க அம்மா நல்லா இருப்பாங்க. நாங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மீண்டும் மீண்டும் அவங்க தான் முதல்வர். அவங்கள தவிர நாட்டை காப்பாற்ற ஆளி. அதனால கடவுள் எந்த ஒரு குறையும் விட மாட்டாங்க. அம்மா நல்லா இருப்பாங்க. அம்மா தான் நல்லா இருக்கணும். அம்மா தான் வரணும். வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ஆறுதல் எங்க அம்மா தான். எங்க அம்மாவுக்கு ஒரு குறையும் வராது. எங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க. இப்போ அதை தான் நாங்கள் வெயிட் பண்ணுகிறோம். நைட்ல இருந்து இங்க இருந்து பார்த்துருக்கிறோம். அம்மா வந்துருவாங்க. பார்த்து தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். கோடானவடி தொண்டர்கள் உட்கார்ந்து எங்கள் தாய் எங்க அம்மா தான். தாய் தந்தை எல்லாமே எங்க அம்மா தான். அவங்க தான், வேற யாரும் எங்களுக்கு இல்ல. ஒரு ஒப்பற்ற பெரிய குலதெய்வமாக விளங்குகிற என் தாய்க்கு உடல்நிலை சரியில்லைன்னு எங்களால் ஒன்றுமே பேச முடியல. அதுக்கு மாற்ற முடியும். வருத்தத்தையும் சொல்ல முடியாத ஒரு உணர்வு. தகவல் கிடைச்சோன்னு நேரம் வரும். பூரணம் நலமடைந்து மீண்டும் அவர்கள் பணியை சிறக்க எல்லா உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறோம்.